Dear children, welcome to our innovation. இன்னைக்கு நம்ம சேனலில் 6th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 1 சயின்ஸ் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி யூனிட் 1 நம்ம பார்த்துருக்கோம். இன்னைக்கு யூனிட் 2 பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். யூனிட் 2 என்ன லெசன்னு பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸ் அண்ட் மோஷன். ஸோ ஃபோர்ஸ் அண்ட் மோஷன் நம்ம டே டு டே லைஃப்பில் எல்லா ஆக்டிவிட்டீஸ்லேயும் ஃபோர்ஸ் மோஷன் ரெண்டுமே இருக்கும். ஸோ ஃபோர்ஸ்னால் என்ன, மோஷன்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபோர்ஸ்னால் நம்ம ஏதாவது ஒன்று we push or pull. So the things whatever we push or pull அதுதான் ஃபோர்ஸ். ஸோ எந்த ஒரு ஆக்ஷன் நம்ம பண்ணுறதுக்கு முன்னாடியும் ஃபோர்ஸ் கொடுத்து நம்ம அதை வந்து ஃபோர்ஸ் கொடுத்து தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஒன்ஸ் வி ஆர் புல்லிங் த பேக். ஸோ பேக் வந்து எடுத்துகிட்டு போகிறீங்கன்னா அது வந்து யூஆர் கேரிங் இட்ஸ் இஸ்ன்ட் இட், யூஆர் லிஃப்டிங் இட். ஸோ அந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அந்த பேகை வந்து புல் பண்ணுறீங்க. ஸோ புல் ஆர் புஷ், திஸ் ஆக்ஷன் இஸ் கால்ட் ஃபோர்ஸ். ஓகே, இங்கே பாருங்கள், இந்த ஆக்டிவிட்டியில் தே ஹேட் கிவன் மெனி பிக்சர்ஸ் ரிலேட்டட் டு புஷ் ஆர் புல். ஸோ நம்ம புல் பண்ணுறோமா புஷ் பண்ணுறோமான்னு நீங்கள் இங்கே நோட் பண்ணணும். ஸோ see here the girl is pulling. Okay, so it is a pulley, she was pulling. So here the man is pushing the cart. ஸோ புஷ்ஷுனா தள்ளுறது, புல்றதுனா நம்ம இழுக்கிறது. ஓகே, நம்ம டெய்லி ஆக்டிவிட்டீஸில் இந்த ரெண்டுமே நம்ம பண்ணுவோம் இல்லையா. இப்போ நெக்ஸ்ட் டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா மோஷன் அண்ட் ரெஸ்ட். ஸோ வாட் இஸ் ரெஸ்ட் அண்ட் வாட் இஸ் மோஷன்? ஸோ ரெஸ்ட்னா ஒரு ஆப்ஜெக்ட் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகாமல் அப்படியே இருக்கிறது தான் ரெஸ்ட். ஓகே, இட் வில் பி தேர் இன் த சேம் பிளேஸ். ஸோ தேர் வில் நாட் பி எனி மோஷன். மோஷன் என்ன, இட் இஸ் மூவிங். ஸோ மூவ் ஆகிறதுக்கு தான் நம்ம மோஷன் சொல்லுவோம். நான் see they had given a table. Okay, there was a book on the table. So here in the table பார்த்தீங்கன்னா book it is in rest. மூவ் ஆகுதா இல்லை, ஒரே இடத்துல அப்படியே இருக்குது. ஸோ இன்கேஸ் இஃப் யூ ஆர் டேக்கிங் த புக், ஸோ இந்த புக்கை எடுத்து நம்ம ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு இது பிளேஸ் பண்ணும்போது த புக் இஸ் மூவிங். ஸோ திஸ் இஸ் கால்ட் மோஷன். ஓகே, ரெஸ்ட்னா அதே இடத்துல அப்படியே எந்த ஒரு சேஞ்சஸ் இல்லாமல் அப்படியே இருக்கிறது தான் ரெஸ்ட்டு. மோஷன் இட் மீன்ஸ் த மூவிங் ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு another is called motion. Now children, see they had given a definition for motion and rest. When there is a change in the position of an object with respect to time, then it is called motion. So motion ஒரு பொசிஷன், ஒரு ஆப்ஜெக்டோட பொசிஷன் வந்து சேஞ்ச் ஆகும்போது ஓகே, how does it by the respect to the time, அது வந்து motion. If it remains stationary, it is called rest. அதாவது எங்கேயும் மூவ் ஆகாமல் ஒரே இடத்துல இருக்கிறது வந்து it is rest. Okay, so you can by heart this what is motion, what is rest na you can write this point. See here children, here some conversation between two pair of friends is given. So Anita and Babu, they are waiting for the bus, they are going to Madurai, and they another friends Rekha and Mohan, they got into bus, they are moving to Tanjavur. Now the bus starts. So there is a discussion whether Rekha and Mohan is moving or not. So one of the friends, so ஒரு friend சொல்றாங்க Baba, he is saying they are moving. Okay, so the bus is moving since Mohan and Rekha are moving. Okay, then another one is saying that no, they are sitting inside the bus. So busல அப்படியே தானே உட்காந்துருக்காங்க, they are sitting in rest. ஸோ அப்படி இருக்கும்போது they are not moving, they are in rest இன்னொரு ஃப்ரெண்ட் சொல்கிறாங்க. ஓகே, ஸோ திஸ் வாஸ் த ஆர்குமெண்ட் கோஸ் பிட்வீன். ஸோ we now you want to know whether the bus is moving but these friends are sitting in the same place. Okay, they are in rest. So what do you want to know here? So see here children, so it is clearly mentioned. Now see, from this point of view, Babu, Mohan along with the bus is in motion. So பாபுக்கு பொறுத்தளவு மோகன் is moving. Okay, அப்போ அவன் மோஷனில் தான் இருக்கான்ட்டு பாபு ஆர்கியூ பண்ணுறான். ரேகா what he is saying, who is sitting beside him, he is at one place. ஒரே பிளேஸில் தான் பாபு மோகன் உட்காந்துட்ருக்கான், அதனால அவன் மூவ் ஆகலை, அவன் ஸ்டேஷ்னரியாக ஒரே பிளேஸில் ரெஸ்ட்டில் தான் இருக்கான்ட்டு ரேகா சொல்கிறான். ஸோ திஸ் வாஸ் த ஆர்கியூமெண்ட். ஸோ இப்போது இப்போ இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருமே சொல்கிறது கரெக்ட் தான். ஸோ பஸ் மூவ் ஆகுது பட் மோகன் அதே பிளேஸில் தான் இருக்கான். ஓகே, ஸோ பஸ் இஸ் மூவிங் அண்ட் மோகன் இஸ் இன் த சேம் பிளேஸ். So இதே மாதிரி some examples they had cited. See here, a man he is
the man in the boat is moving with respect to the bank of the river. He is at rest. Man வந்து ஒரே பிளேஸில் தான் உட்காந்துட்டு இருக்கான். பட் எது மூவ் ஆகுது? The boat is moving. ஓகே, இப்போ நம்ம இந்த பிக்சரில் பார்த்தோம்லே இந்த கான்வர்சேஷனில் நடந்த மாதிரி தான் இந்த ஆக்ஷனும். மேன் வந்து ரெஸ்ட்டில் தான் இருக்கான். பட் boat is moving. Here, see here, the girl is sitting on the swing. So the girl is in the rest. But the swing is moving, isn't it? So there is a motion and also rest. Here also you can find Nisha is sitting on the bicycle, but the bicycle is moving. Okay, Nisha is in the rest and the bicycle is moving. So in this case, what it happened? So see, the case of the book on the table at the rest, it is really without any motion. So நம்ம previous பேஜில் பார்த்த பிக்சரில் அந்த புக்கு ஒரே இடத்துல தான் இருந்தது. ஸோ இட் இஸ் இன் ரெஸ்ட்ன்னு நம்ம ஃபைண்ட் பண்ணோம். ஓகே, ஸோ இதே சிச்சுவேஷன் தான் எங்கே நடக்குது? இன் எர்த் ஆல்சோ. The earth is rotating on its axis. ஓகே, earth வந்து ரொட்டேட் ஆகிட்டே தான் இருக்குது. பட் நம்மளுக்கு அந்த மூமெண்ட் தெரியுதா? நோ, we can't feel that movement. ஓகே, ஸோ earth ரொட்டேட் ஆகும்போது நம்ம டேபிள் மேலே வச்சுருந்த புக்கும் என்ன ஆகணும்? It must be rotating. But it is rotating? No, it is not rotating. Okay, so we also moving along with the earth. So therefore, from the point of the view of the ground on which we stand, the book is at rest. Similarly, while traveling in the bus, we feel that the poles and the trees seems to move backwards and the things inside the bus are stationary. So இதே மாதிரி நம்ம இப்போ earth வந்து ரொட்டேட் ஆகிட்டே தான் இருக்குது. பட் நம்மளுக்கு என்ன ரொட்டேட் ஆகிறது ஃபீல் ஆகுதா? இல்லை. ஓகே, வி கான் ஃபீல் தட் ரொட்டேஷன். ஸோ அதே மாதிரி நம்ம பஸ்ஸில் இப்போ ஏறி போகிறோம் ஆர் இந்த ட்ரெயின் வி ஆர் மூவிங். ஸோ ட்ரெயினில் உட்காந்துட்டு போகும்போது ட்ரெயினில் இருக்கிறவங்கெல்லாம் ஒரே இடத்துல இருக்கிற மாதிரி நம்மளுக்கு ஃபீல் ஆகும். பட் வெளியில் இருக்கக்கூடிய ட்ரீஸ், பில்டிங்ஸ் எல்லாமே மூவ் ஆகிற மாதிரி ஃபீல் ஆகும். ஓகே, ஸோ பட் த ட்ரீஸ் ஆர் இன் த சேம் பிளேஸ். பட் மூவ் ஆகிறது என்ன? பஸ்ஸு தான். பட் வி டோன்ட் ஃபீல் தட். ஓகே, now an object may appear to be stationary from one observer and appear to be moving for another. ஸோ இப்போ இந்த இடத்துல நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தருக்கு ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ஒரே இடத்துல இருக்கிற மாதிரி தெரியும். பட் இன்னொருத்தருக்கு அது வந்து மூவ் ஆகிற மாதிரி தெரியும். ஓகே, an object at rest in relation to the certain set of objects and moving in relation to another set of objects. This implies that rest and motion are relative. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது? ஒருத்தருக்கு வந்து ரெஸ்ட்டாக இருக்கிற ஆப்ஜெக்ட் வந்து மூவ் ஆகிற மாதிரி ஃபீல் ஆகும். ஸோ இன்னொருத்தருக்கு மூவ் ஆகிற ஆப்ஜெக்ட் வந்து ரெஸ்ட்டில் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அப்போது மோஷனும் ரெஸ்ட்டும் ரெண்டும் ஒன்று தான். இட் இஸ் அன் ரிலேட்டிவ். ஓகே, இட் இஸ் ரிலேட்டட் டு ஒன் another. Dear children, can you understand this point? ஸோ இந்த கான்வர்சேஷனும் இந்த எக்ஸாம்பிளும் நல்லா எகெயின் ரீட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இன்னும் கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம். Now the next topic is how things move. So when we kick a ball, so ஒரு பால் வந்து நம்ம கிக் பண்ணும்போது என்ன பண்ணுறோம்? அந்த it moves, the ball moves. Okay, when we push the book on the table, it moves. When a bullock pulls, the cart moves. Motion occurs when an object is pulled or pushed by any agency. ஸோ ஒரு புல் அண்ட் புஷ் ஆக்ஷன் எப்போ நடக்கும்னா, இன்னொரு ஆப்ஜெக்ட், இன்னொரு ஏஜென்சி, வேறு யாராவது அதை தள்ளுனா மட்டும்தான் ஒரு ஆப்ஜெக்ட் வந்து மூவ் ஆகும். isn't it? ஸோ புல்லக் கார்ட் வந்து நம்ம புல் பண்ணாதான் மூவ் ஆகும். ஓகே, பால் when we push it will move, isn't it? So it need an agency to do that. So now in our day-to-day life, see, we pull out water from the well. So வெளிலேருந்து நம்ம பக்கெட் ஒரு பாட் வச்சு நம்ம எடுப்போம் இல்லையா தண்ணி. அப்போ அந்த இடத்துல நம்ம வந்து தண்ணியை எடுக்கும்போது we are pulling the water. Okay, animals pull bullock cart and it is a person or animal, and that is an animated agencies that does the pushing or pulling. So நம்ம தான் அதை வந்து pushing or pulling பண்ணுறோம். Sometimes we see a tall grass in the meadow dancing in the wind or a piece of wood moving down a stream. ஸோ சம்டைம்ஸ் நம்ம பார்க்கலாம் ட்ரீஸில் இருக்கிற லீவ்ஸ், ஃப்ளவர்ஸ் எல்லாமே மூவ் ஆகும் இல்லையா? அது எப்படி மூவ் ஆகுது? பை த ஏஜென்சி ஆஃப் விண்ட். அதே மாதிரி வாட்டரில் இருக்கக்கூடியது, தண்ணியில், லேக்கில் இருக்கக்கூடிய திங்ஸ் எல்லாமே ஃப்ளோட் ஆகும். ஸோ இட் வில் ஆல்சோ மூவ். ஓகே, வுட் எல்லாம் மூவ் ஆகும். இட் இஸ் ஆல்சோ பை த
motion, the motion takes place by water or by wind. Okay, sometimes push or pull can be due to inanimated agencies. அதாவது இயற்கையாகவே அது மூவ் ஆகும். ஓகே, அதுதான் inanimated agencies. ஸோ நம்மளாக அதை எடுத்து ஒர்க் அவுட் பண்ணி எடுக்கிறது வந்து animated agencies and which is done by itself. So by some nature, okay, it is inanimated agencies. Now see, wind making a flag flutter, a bullock pulling a cart or contact forces. Magnetism, gravity are some examples of non-contact forces. So for sometimes பார்த்தீங்கன்னா force வந்து தானாகவே அவங்களுக்கு நடக்கும். அது எப்படின்னா because of magnetism and gravity. Okay. When you see the above example, so the wind is touching, so the flag flutters. Okay, so windaல தான் அந்த flag வந்து மூவ் ஆகுது. ஓகே, at the same time when we pull the bullock cart, நம்ம டச் பண்ணி bullock cart புல் பண்ணும்போது அந்த bullock cart மூவ் ஆகுது. இந்த மாதிரி நம்மளோட கான்டாக்டால ஃபோர்ஸாக மூவ் ஆகிறது வந்து கான்டாக்ட் ஃபோர்ஸ். ஓகே, மேக்னட்டிசம் அண்ட் கிராவிட்டி ஃபோர்ஸஸை வந்து நம்ம நான் கான்டாக்ட் ஃபோர்ஸஸ்ன்னு சொல்கிறோம். Now see here, contact forces ஏதாவது நம்ம பாடி வச்சோ ஆர் சம் அதர் ஏஜென்சிஸ் வச்சோ அது மூவ் ஆகிறது வந்து கான்டாக்ட் ஃபோர்ஸஸ். ஓகே, now see here, when coconut, okay, it falls from the tree to the ground, so புவி ஈர்ப்பு சக்தின்னு நம்ம சொல்லுவோம், that is called force of gravity. ஸோ மேலேருந்து இப்போ இந்த கோகோனட் ட்ரீலேருந்து இந்த கோகோனட் கீழே விழுகுது. where does it go? So it falls on the ground. அப்போ நம்ம என்ன சொல்கிறோம், நம்ம கிரவுண்டுக்கு ஒரு ஈர்ப்பு சக்தி இருக்குன்னு சொல்கிறோம், that is called as gravity. So gravity pulls the ripened coconut from the tree to the ground. ஸோ அந்த மேபி அந்த ட்ரீ அந்த கோகோனட் அப்படியே நின்றுக்கலாம் இல்லையா, இடையிலேயே எங்கேயாவது நின்றுக்கலாம், not like that, but it was fallen on the ground because of the earth has the force of gravity. அதனால தான் நம்ம வந்து earthஐ வந்து புவி ஈர்ப்பு சக்தி இருக்குன்னு அப்படின்ட்டு நம்ம சொல்கிறோம். ஸோ இந்த ஆக்ஷனால், ஸோ இந்த இடத்துல வந்து எந்த ஃபோர்ஸும் கிடையாது, அதாவது இந்த இடத்துல எந்த கான்டாக்ட் ஃபோர்ஸும் கிடையாது. ஓகே, நான் கான்டாக்ட் ஃபோர்ஸ் தான் இங்கே நடக்குது, தானாக விழுகுது. ஓகே, பிகாஸ் ஆஃப் நத்திங். ஓகே, now here as same way when a magnet is there, ஸோ ஒரு மேக்னெட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன மேக்னெட் எடுத்துகிட்டு அது பக்கத்தில் ஒரு ஆணி வச்சா நம்ம அதை புஷ் பண்ண மாட்டோம், புல் பண்ண மாட்டோம். பட் அந்த மேக்னெட்டால் அந்த மேக்னெட்டிக் ஃபோர்ஸால் என்ன ஆகும், அந்த நெயில் அந்த ஆணி வந்து அப்படியே அது பக்கத்தில் போய் ஒட்டிக்கும். ஸோ இட் மூவ்ஸ் டு த மேக்னெட், isn't it? ஸோ இந்த ஃபோர்ஸுக்கும் நம்ம என்ன சொல்கிறோம், நான் கான்டாக்ட் ஃபோர்ஸ்னு சொல்கிறோம். ஸோ எந்த ஒரு கான்டாக்டும் இல்லாமல் தானாக அது நடக்கிறது வந்து நான் கான்டாக்ட் ஃபோர்ஸ். அந்த ஃபோர்ஸில் பார்த்தீங்கன்னா டூ ஃபோர்ஸஸ் இருக்குது, ஒன் இஸ் பிகாஸ் ஆஃப் கிராவிட்டி அண்ட் அனதர் இஸ் பிகாஸ் ஆஃப் மேக்னெட்டிசம். ஓகே, now see here they had given a flow chart. இப்போ இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். see force is there. ஃபோர்ஸில் வந்து டூ டைப்ஸ் ஆஃப் ஏஜென்சிஸ் இருக்குது, அதாவது ஒன்று வந்து அனிமேட்டட் ஏஜென்சிஸ், அனதர் ஒன் இஸ் இன்அனிமேட்டட் ஏஜென்சிஸ். ஓகே, எந்த ஒரு ஆக்ஷனும் இல்லாமல் தானாக நடக்கிறது வந்து இன்அனிமேட்டட் ஏஜென்சிஸ். ஸோ நம்ம ஏதாவது ஆக்ஷனால் நடக்கிறது அனிமேட்டட் ஏஜென்சிஸ். now types on the basis of contact வச்சு டைப்ஸ் பார்த்தோன்னா contact forces and non-contact forces. now see here, what happens when we apply a force on an object? ஸோ ஒரு ஆப்ஜெக்டில் நம்ம ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறோம். see here, when you push a book on the table, the book moves. Application on the force is an object results in the motion from the state of rest. ஸோ ஒரு புக்கை வந்து நம்ம டேபிள் மேலே இருக்கக்கூடிய ஒரு புக்கை வந்து மூவ் பண்ணும்போது அந்த புக்கு வந்து என்னவா இருந்திருக்கு, ஃபஸ்ட்டு ரெஸ்ட்டில் இருந்திருக்கு, அதை வந்து நம்ம மூவ் பண்ணுறோம். ஸோ we are applying the force. அந்த இடத்துல நம்ம வந்து ஃபோர்ஸ் அப்ளை பண்ணி அந்த ஆப்ஜெக்டை மூவ் பண்ணும்போது அந்த ஆப்ஜெக்ட் வந்து மோஷன் ஆகுது. ஓகே, இட் மூவ்ஸ். ஓகே, ஃப்ரம் த ரெஸ்ட். What happens when a batsman hit a ball? The ball is already in motion, but with the strike, the speed of the ball increases. Moreover, the direction of the ball changes. Application of a force on an object results in the change in its speed and change in its direction. ஸோ ஒரு பேட்ஸ்மேன் வந்து பாலை வந்து அடிக்கும்போது, ஸோ ஆல்ரெடி அந்த பால் வந்து மோஷனில் இருக்கக்கூடிய பால் தான் இல்லையா. ஸோ அந்த பாலை வந்து அடிக்கும்போது அந்த பால் என்ன ஆகுது, சம் டைரெக்ஷன், வேற ஒரு டைரெக்ஷனில் சேஞ்ச் ஆகி, ஸோ அந்த வந்த ஸ்பீடை விட இப்போ இவங்க அடிச்சோன்னா இன்னும் ஸ்பீடாக மூவ் ஆகும் இல்லையா.
ஸோ அந்த மாதிரி நம்ம மோஷன் கொடுக்கும்போது ரெண்டு அப்ளிகேஷன் ஆகுது. என்ன ஆகுது, அந்த ஆப்ஜெக்ட் வந்து இட் சேஞ்ச் இட்ஸ் ஸ்பீட் அண்ட் இட் சேஞ்ச் இட்ஸ் டைரெக்ஷன். ஸோ டைரெக்ஷனும் ஸ்பீடும் சேஞ்ச் ஆகும். ஸோ வென் வி அப்ளை த ஃபோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன், when we apply the force, it will change the speed and direction. Now when we crush a balloon or press rotate, that is dog, or pull a rubber band, the shape of the object changes on an application of force. So application of force is an object results in the expansion and contraction. ஸோ நம்ம ஒரு ரப்பர் பேண்ட் வந்து நம்ம இழுக்கும்போது என்ன ஆகுது, அந்த இடத்துல நம்ம புஷ் பண்ணலை, அந்த இடத்துல நம்ம புல் பண்ணுறோம் இல்லையா, அது புல் பண்ணும்போது அது எக்ஸ்ட்ராக்ட் ஆகுது, அதோட ஷேப்பும் சேஞ்ச் ஆகுது, அதோட லென்த்தினஸும் இன்க்ரீஸ் ஆகுது இல்லையா. ஸோ தட் இஸ் எக்ஸ்பேன்ஷன். ஓகே, இட் இஸ் எக்ஸ்பேண்டிங் ஆர் கான்ட்ராக்ட். இது ரெண்டில் ஏதாவது ஒன்று நடக்கும். ஸோ வென் வி அப்ளை ஃபோர்ஸ், when we are pulling, so pull பண்ணும்போது நம்ம அந்த force apply பண்ணும்போது it may expand or contract. Now you can see this bullock cart picture. See here, the man is riding a bullock cart. So அந்த bullock cart வந்து stop பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறாங்க, they are giving force to pull the bullock cart. ஓகே, அந்த புல்லை வந்து ஃபோர்ஸ் கொடுத்து ஸ்டாப் பண்ணுறதுக்கு, அவர் நிறுத்துறதுக்கு என்ன பண்ணுறாரு, புல் பண்ணுறாரு. ஓகே, ஸோ த ஸ்பீட் கேன் பி ரெடியூஸ்ட் ஆர் ஈவன் த மோஷன் இஸ் ஸ்டாப்டு கம்ப்ளீட்லி. ஸோ இந்த மாதிரி ஆக்ஷன் பண்ணும்போது the motion may stop or the speed will be reduced. So at the same time, இது நம்ம இப்போ பைசைக்கிள் ரைட் பண்ணிட்டு இருக்கும்போது சடனாக நம்ம ஸ்டாப் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறோம், we are pushing, isn't it? So when we are pulling the brake, what happened, the brake gets stopped. Okay, ஒன்று ஸ்டாப் ஆகும் இல்லைன்னா ஸ்லோ ஆகும். ஓகே, now see here, in a nutshell we can say that the applied force is an interaction of one object on another and that causes the second object to move, rest, speed up and slow down, stop motion, change the direction, compress or expand. நம்ம நட் ஷெல்லை வந்து பிரேக் பண்ணும்போது we are moving. ஓகே, அந்த நட் ஷெல்லை வந்து க்ரஷ் பண்ணுவோம் இல்லையா. ஸோ க்ரஷ் பண்ணும்போது தேர் மோஷன் டேக்ஸ் பிளேஸ். ஓகே, இட் மே பி டேக் ரெஸ்ட். ஸோ அது வந்து நம்ம ஸ்பீடாக இது பண்ணலாம், ஸ்லோ டவுன், எப்படி வேணாலும் அது நம்ம யூஸ் பண்ணி we can take the nut shell, isn't it? So we can the change of direction, compress or expand, ஏதாவது நம்ம ஒரு ஆக்ஷன் பண்ணி அந்த நட் ஷெல்லை வந்து பிரேக் பண்ணுவோம். ஓகே, now see, forces can change the state of a body from rest to motion or motion to rest. So force na pull or push. ஓகே, இந்த ரெண்டு ஆக்ஷனால் நம்ம வந்து ஒரு ஆப்ஜெக்டை, ரெஸ்ட்டாக இருக்கிற ஆப்ஜெக்டை மோஷன் பண்ண வைக்கலாம், ஆர் மோஷனில் இருக்கிற ஆப்ஜெக்டை ரெஸ்ட்டில் இருக்கலாம். either change the speed or direction of the both of the body. So or both of the body. So நம்ம வந்து அந்த ஃபோர்ஸ் கொடுக்கறனால நம்ம அதோட ஸ்பீடையும் டைரெக்ஷனையும் சேஞ்ச் பண்ண முடியும். அண்ட் we can change the shape of the body. ஸோ நம்ம இப்போ இது வரைக்கும் பார்த்த கண்டென்ட்டில் இந்த மூணு தான் நம்ம இப்போ பார்த்துருக்கோம். அதுதான் எக்ஸ்பேன்ஷனாக வித் எக்ஸாம்பிள் we had seen all that. ஸோ ஒன்று வந்து ரெஸ்ட்டில் இருக்கிற நம்ம ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு ஃபோர்ஸ் கொடுக்கும்போது ரெஸ்ட்டில் இருக்கிற ஆப்ஜெக்டை மூவ் பண்ண வைக்கலாம், மூவ் பண்ணுற ஆப்ஜெக்டை ரெஸ்ட்டில் வைக்கலாம். Or we can change the speed and direction of the body, and we can change the shape of the body. One body we can change or contract or compress or expand, anything we can do. Okay, இந்த 3 பாயிண்ட்ஸோட எக்ஸ்பிளனேஷன் தான் நம்ம இப்போ இதில் பார்த்தோம். ஓகே, ஸோ எகெயின் இந்த லெசன் கோ த்ரூ பண்ணுங்கள். டைப்ஸ் ஆஃப் மோஷன் வந்து நம்ம நெக்ஸ்ட்டு கிளாஸில் பார்க்கலாம். இந்த லெசனை எகெயின் நீங்கள் ரீட் பண்ணி பாருங்கள், இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ நம்ம டே டு டே லைஃப்பில் நடக்கிறது தான் இங்கே எல்லாமே கிளியராக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. எகெயின் யூ கோ த்ரூ இட். இஃப் யூ ஹாவ் எனி டவுட் யூ கேன் மென்ஷன் மீ இன் த கமெண்ட் செக்ஷன். கண்டிப்பாக எங்கள் வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். எங்களோட சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் வீடியோ. தேங்க்யூ. ஹாவ் அ நைஸ் டே.